ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஜப குறிப்பு என்ன அப்படின்னா, கோபப்படுறதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அதாவது வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று. அதாவது நம்ம கோபப்படுறதுனால தேவனுக்கு பிரியமான யாதொன்றையும் நம்ம செய்யவே முடியாது. ஆகையினால் நம்ம என்ன செய்ய போகிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் இந்த பொல்லாத துர்குணமாக இருக்கிற அந்த கோபத்தை கர்த்தர் நீக்கும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அதுக்கு முன்னாடி நல்லா கர்த்தரை துதித்து பாடி அவரிடத்தில் அந்த பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளணும். தேவ பிரசன்னம் நம்மளை நிரப்பும் பொழுது அந்த மாம்ச சிந்தை, இந்த அதாவது நம்மளால் விட முடியாத எல்லா துர்குணங்களும் நம்மை விட்டு அகன்றி போகும். ஜெபிக்கலாம் இப்பொழுது. ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறவர்களாக இருக்கும்படி அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், அந்த பாடலை பாடுவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆமென் ஆண்டவரே. ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆமென் ஆண்டவரே. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை.
ஆமென் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, நீர் எங்கள் மேல் பிரியமாக இருக்கிறீரே ராஜா. அதுபோல் நாங்களும் மற்றவரிடத்துல ஆண்டவரே அன்பு செலுத்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய சிந்தையிலும் இருதயத்திலும் ஆண்டவரே தெய்வீக அன்பை ஆண்டவரை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே, மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000ங்களில் சிறந்தோர். ஆமென் ஆண்டவரே. 10,000ங்களில் சிறந்தோர். ஆமென் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. 10,000 பேரிலும் சிறந்தவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வேதம் சொல்லுது, அதாவது யாக்கோபு 1:20 மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கோபப்படுறத விட்டு விடணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம விண்ணப்பம் செய்ய போகிறோம். சில வசனங்களை வாசித்து பின்பு ஜெபம் ஏறெடுக்கலாம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் சொல்கிறாரு. ஆனால் இந்த கோபம் என்ன அடுத்தது பாவம் செய்ய வச்சிருன்றதுனால தான் கோபத்தை தவிர்த்துடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சங்கீதம் 37வது அதிகாரம் வாசிச்சிங்கன்னா அந்த கோபம் எரிச்சல் இதனால் வர தீமை என்ன, அதை தவிர்க்கிறதுனால சாந்த குணமுள்ளவர்களா அன்பாய் நடந்து கொள்ளுகிறதுனால வர ஆசீர்வாதங்கள் என்னென்னு குறித்து சங்கீதம் 37 அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. நேரம் கிடைக்கும்போது அந்த சங்கீதம் 37 வாசித்து பலப்படுங்க. ஸ்தோத்திரம். சங்கீதம் 37:8 பாருங்களேன். கோபத்தை நெகிழ்ந்து உக்கரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26-27 நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னே உங்கள் எரிச்சல் தனிய கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். பாருங்கள், இந்த கோபப்படுறது எதுக்கு சமமானதா? பிசாசுக்கு நம்மளே என்ன பண்ணுறோம்? இடம் கொடுக்குறோம். எனக்குள்ளே உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்று அப்படின்னு சொல்லி கதவை திறந்து வைக்கிறதுக்கு அர்த்தமாக இருக்கிறது. பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடர்களின் இருதயத்திலே கோபம் குடிக்கொள்ளும். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், மனம் உனைப்பானவனோ மூர்க்கத்தனம் செய்கிறான். அடுத்தது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 31-32 எல்லா விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூச்சலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஹல்லேலூயா. கொலோசியர் 3:8 இப்பொழுதோ நீங்கள் கோபம் மூர்க்கம் பொறாமை தூஷணம் உங்கள் வாயில் பிறந்த அவதூறு எல்லாவற்றையும் என்ன தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபு 1:19-20 எனக்கு பிரியமான சகோதரி, இதை அறிவீர்களாக, ஒவ்வொரு மனுஷனும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு தாமதமாயும் கோபிக்கிறதற்கு பொறுமையாயும் இருக்க கடவன் சொல்லிட்டு வேதம் இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கோபப்படுறதுனால நமக்கு எந்த நன்மையும் இல்லைன்றதை இந்த வேத வசனங்கள் மூலமாக நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். பொறுமை என்கிற ஒரு நல்ல குணாதிசயம் இருந்ததுன்னா இந்த கோபத்தை அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணிடலாமா. அதே மாதிரி
கோபப்படுறவங்க வந்து அடுத்து என்ன பண்ணுவாங்க, எரிச்சல் அடைஞ்சு அந்த கோபத்தின் உக்கிரம் வந்து அந்த மனுஷனை பொல்லாதவனாக மாற்றிடும். அப்போ அது பாவமான செய்கைகளுக்கு வழியாக அந்த கோபத்தை சொல்லப்பட்டிருக்கு. கோபத்தை தவிர்த்து கசப்பு, மூர்க்கம் எல்லாவற்றையும் விட்டு ஓய்ந்து விட்டு ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தேவையான எல்லா நற்கிரியைகளும் நம்ம தரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கி கோபத்தை குறித்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இனி யார்கிட்டையும் கோபப்படாதீங்க. எந்த ஒரு காரியத்துக்கும் அவசரப்பட்டு கோபப்பட்டு தெய்வீக சமாதானத்தையும் தேவ பிரசன்னத்தையும் இழந்து போடாமல் பார்த்துக்கோங்க. கோபப்படாமல் இருக்கிறதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரே ஒரு விஷயந்தாங்க, பைபிள் வாசிங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த சத்தியம் உங்களை நிச்சயமாக விடுவிக்கும். ஆமென். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திர தகப்பனே, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர பரலோக தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனே, நீர் எங்களுக்குள் இருக்கிற கோபம் ஆண்டவரே, மூர்க்கம் ஆண்டவரே, கடும் கோபம், இப்படிப்பட்ட கொடிய துர்க்கணங்களை சுபாவங்களை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய நீதியை நடப்பிக்க தடையாக இருப்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, எங்களுக்குள் இருக்கும் இந்த கோபப்படுகிற சுபாவத்தை நீக்கி அமைதியும் மனத்தாழ்மையும் நிரம்பிய சமாதானம், சாந்தமும் மனத்தாழ்மையும் நிறைந்த இருதயத்தை எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்திலும் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய நீதியையும் அன்பையும் வெளிப்படும்படி ஆண்டவரே எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, எங்களை மாற்றிடுங்க ராஜா. கோபத்துக்கு இனி நாங்கள் இடம் கொடாதபடிக்கு ஆண்டவரே பொறுமையுடன் நடக்க எங்களுக்கு கர்த்தாவே உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்தி சாந்தமும் சுய கட்டுப்பாடும் நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் நாங்கள் வாழ எங்களை ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால், உம்முடைய வரங்களினாலும், உம்முடைய ஆவினாலும் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தும்படிக்கு ஆண்டவரே உமக்கு உகந்த பாத்திரமாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உமக்கு சித்தமான வழியிலே வணைந்து கொள்ளும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். துதிக்கான மகிமை எல்லா மக்கியை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, கோவப்படுறதை விட்டுருங்க. கோவப்பட உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா பைபிள் எடுத்து வாசிங்க. எவ்வளோ உங்களால் அதிகமாக ஒரு நாளைக்கு படிக்க முடியுமோ நீங்கள் படிச்சிங்கன்னா அந்த சத்தியம் நிச்சயமாக உங்களை விடுதலையாக்கும். காட் பிளஸ் யூ.